முறையில் நமக்கு முன்னால் சூரா ஓதிய மாணவ மாணவிகளுக்கும் ஹதீஸ் சொல்லிய மாணவ மாணவிகளுக்கும் பயான் சொல்லிய மாணவ மாணவிகளுக்கும் ஹஃபிஸ் குர்ஆன் மானம் அர் ரஹ்மான் சூரா ஓதிய மாணவி மாணவிகளுக்கும் அல்லாஹ் தஆலா மென்மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. நடுவர் அவர்கள் குழந்தைகள் உருவாற்றிய சூரா ஓதிய அந்த அடிப்படையில் மார்க் போடப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்ற பிறகு இறுதியாக ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அறிவிக்கப்பட்டு எல்லோருக்கும் சரிசமமான பரிசுகள் கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம் நிகழ்ச்சிக்காக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற ஹஜ்ரத் அவர்கள் கேமராபாத் மஸ்ஜிதில் பணியாற்றக்கூடிய தலைமை இமாமாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் முஸ்தபா வாஹிதி அவர்கள் நமக்கு முன்னால் இப்பொழுது சிறிது நேரம் சிறப்புரை ஆற்றுவார்கள். அதன் பிறகு நம்முடைய நிர்வாக பெருமக்கள் சிறிது பேசுவார்கள். அதோடு இன்ஷா அல்லாஹ் துஆவோடு நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم. وقال رسول الله صلى الله عليه وسلم أدبوا أولادكم بالقرآن. صدق النبي صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளனும் நிகரிலா அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்தின் அருட்கொடையாம் அல்லாஹுவின் இறுதி தூதராம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை இன்றளவிலும் பிசகாது பின்பற்றி வாழுகிற இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கருணையும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆரம்பமாக நமது மதரசா முத்தபீருல் ஹைராத் என்கின்ற மதரசாவினுடைய மாணவ மாணவிகள், இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்கள், இந்த மஸ்ஜிதிலே சிறப்பான முறையில் மாணவ மாணவிகளை மார்க்க சொற்பொழிவுகளுக்கு படிப்பித்து தந்து அதில் பெருமாறிய மகத்தான வெற்றியையும் பெற்றிருக்கக்கூடிய நமது மஸ்ஜிதினுடைய இமாம் ஹசன் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள், அதேபோன்று ஒரு 2 மணி நேர நிகழ்வுக்கு பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடாத்தி தருவதற்கு முழு உத்தீதமான ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மஹல்லாவினுடைய முதியோர்கள், ஜமாத்தாளர்கள், சிறார்கள், தாய்மார்கள், சகோதரிகள் ஆகிய அத்துணை சொந்தங்களுக்கும் ஆரம்பமாக ஜஸாக்குமுல்லாஹு என்கிற ஒரு பிரார்த்தனையை உங்களுக்கு நாம் செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்களுடைய இந்த பொறுமைக்கு சிறந்த நறுப்பகரத்தை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. இணையத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இறை நேசர்கள், நாம் யாருடைய வாழ்க்கையை பின்பற்றினால் நம்முடைய வாழ்வு நேரான பாதையை முன்னோக்கி நடைபோடுமோ, குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற முதல் அத்தியாயம். நீங்க தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாம விட்டுட்டா தொழுகை பாத்திலாயிரும். ஆனா அதற்கு பிறகு இருக்கக்கூடிய லம்மு சூரா, அது நீங்க ஓதுனாலும் சரி ஓதாவிட்டாலும் சரி ஓதணும், அதனால ஓதாம விட்டுறக்கூடாது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ரக்காயத்தில் ஓதப்படவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அது என்ன செஞ்சிடும், பாத்திலாகி விடும். அப்பேற்பட்ட சூறாவில அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக.
எப்படிப்பட்ட வழி, எப்படிப்பட்ட நேரான பாதை? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கெல்லாம் நிஅமத் செய்தாயோ, அப்படி என்றால் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்களோ, யாரெல்லாம் தக்வாவுடைய வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக தன்னை தயார் செய்து கொண்டார்களோ, அப்பேற்பட்ட பெருமக்களுடைய பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. நாம் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் கிட்டத்தட்ட 25 நபிமார்களுடைய வரலாறை இந்த குர்ஆன் பேசுகிறது. அந்த நபிமார்கள் எப்பேற்பட்ட ஒரு புனித மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, ரப்பி ஜஅல்னி, இறைவா என்னை நீ ஆக்குவாயாக, முகீமஸ் ஸலாத்தி, தொழுகையை நிலைநிறுத்துவானாக. ஒரு நபி தொழுகை விடுவாங்களா? அடுத்ததாக கேட்கிறார்கள், வ மின் ذُرِّيَّتِي, என்னுடைய பிச்சலங்கள், என்னுடைய சந்ததிகள், அவர்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பெருமக்களாக என்னுடைய பிச்சலங்களை, என்னுடைய குழந்தைகளை நீ ஆக்குவாயாக. நல்லோர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுவான். வைபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய விசேஷமான அடியார்கள் எப்பேற்பட்ட பண்புடையவர்கள் தெரியுமா? வல்லதீன யகூலூன, அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே இப்படி கேட்பார்கள், இப்படி துஆ செய்வார்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய மனைவியை, எங்களுடைய பிள்ளைகளை நீ விரும்புகிற நல்ல நபர்களாக, நல்ல இமாம்களாக, பிறருக்கு முன்னோடித்துவம் மிக்கவர்களாக, உன்னுடைய அன்பை அருளை பெற்றவர்களாக, உன்னுடைய நியாமத்திற்கு சுக்குர் செய்யக்கூடிய அடியார்களான நபர்களாக எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மனைவிகளை நீ ஆக்குவாயாக என்கிற பிரார்த்தனை. இப்படி குர்ஆன்ல பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, என்னுடைய குழந்தையை சாலிஹான குழந்தையாக, ذُرِّيَّةً طَيِّبَةً என்றெல்லாம் பிரார்த்தனை செய்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் எத்தனையோ விதமான பயான்களை, சூறாக்கள் மனனம், அதே போன்று பல்வேறு விதமான ஹதீசுகளை உங்களுக்கு முன்னால் மனனம் செய்து ஒப்பித்தார்கள். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளினுடைய அந்த வாழ்வை அல்லாஹ்வும் அவனது ரசூலும் காட்டி தந்த, கட்டளையிட்ட அந்த முறைப்படி நம்முடைய பிள்ளைகள் வாழ்வதற்கு, வளர்வதற்கு எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைத்து குழந்தைகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. கணிதபுரி அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்திபு அவுலாதக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை நீங்கள் போதியுங்கள். ஏன்னா ஒழுக்கம் இல்லாவிட்டால், ஒழுக்கம் என்கிற அந்த நற்பண்பு இல்லாவிட்டால், மல்லா அதபலகு லா இல்மலகு, யாரிடத்திலே ஒழுக்கம் என்பது இல்லையோ அவரிடத்தில் எவ்வளவு பெரிய கல்வி இருந்தாலும் சரி, அது இல்லாததை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மனிதனுடைய கல்வி என்பது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை சார்ந்திருக்கிறது, அவனிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகளை சார்ந்திருக்கிறது. நல்ல பண்புகளோ நல்ல ஒழுக்கங்களோ ஒரு மனிதனிடத்தில் இல்லை. ஆனால் 6 டிகிரிக்கு சொந்தக்காரர் அவனை நெய்யா பைசாக்கு மக்கள் அடிச்ச மாட்டாங்க, மதிக்க மாட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை அவனுடைய அஹ்லாக் என்கிற ஹுஸ்னுல் குல்க், அழகான குணத்தின் மூலமாகத்தான் அவனுக்கான மதிப்பை இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு சமீபத்தில் எனக்கு அருகாமையில் என்னுடைய உம்மத்தில் யார் இருப்பார் என்று சொன்னால், உங்களில் யாருடைய குணம் அழகானதாக இருக்கிறதோ, யார் ஒழுக்க சீலர்களாக இருக்கிறீர்களோ, யார் சிறப்பான தன்மை உடையவர்களாக இருக்கிறீர்களோ, அவர்கள்தான் எனக்கு அருகாமையில், எனக்கு நெருக்கத்திலே நாளை கியாமத்தில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு என்ன செய்யணும்னா, குழந்தையாக இருக்கிற பொழுது நம் பிள்ளைகளுக்கு, பிச்சலங்களுக்கு நாம் எதை போதிக்க வேண்டும்? ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேரனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, தன் பிள்ளை என்றுதான் சொல்வார்கள், ஆனால் தனது பேர குழந்தை அது. ஹசனும் ஹுசைனும் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமான, மிக நீண்ட நேரத்தை கொடுப்பார்கள்.
ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே ஜக்காத்தினுடைய பொருட்களை குவித்து வைத்திருப்பார்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, 4 வயசு குழந்தை. அந்த குழந்தை அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜக்காத்தினுடைய பேரித்தம்பழத்தின் ஒன்றை எடுத்து தன்னுடைய வாயில் போட்டு மீண்டும், அவங்களாம் தெரியும் சின்ன பிள்ளைகள் பத்தியில பக்கத்துல சாக்லேட்டோ அல்லது ஏதோ ஒரு பொருள் இருந்தால் என்ன செய்வாங்க, இயல்பாகவே உள்ள குணம் தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும். அந்த சிறு வயதில் அதுதான் அவங்களுக்கு அவர்கள் விரும்புகிற ஒரு வஸ்துவாக இருக்கும். அப்ப இந்த சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேரித்தம்பழத்துல ஒன்னு எடுத்து என்ன செய்றாங்க, வாயில போட்டுறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தையினுடைய தொண்டை வரை விரலை விட்டு அந்த பேரித்தம்பழத்தை பிடுங்கி அதை வெளியே போட்டுறாங்க. போட்டுட்டு ஹாதிஹி ஜகாத்துன், இது எப்பேற்பட்ட பொருள், இது ஜக்காத்துடைய பொருள். வஹாதிஹி நபிய அல் ஹராம், நபியுடைய குடும்பத்தாருக்கு ஜகாத்தினுடைய பொருளை சாப்பிடுவதை உண்ணுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். எனவே இனிமேல் இந்த ஜக்காத்துடைய பொருளை நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்டு விடக் கூடாது. இது ஹராம், இது ஜகாத், ஜகாத் நபி குடும்பத்திற்கு ஹராம் என்று ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. அவன் யோசித்து பார்த்தா இப்ப அந்த மாதிரி ஒரு ஆலிம்சா உபதேசம் பண்ண முடியுமா? ஒரு அதற்கு 4 வயசு பிள்ளைங்க அவர்கிட்ட போய் பாடம் தெரியுமா? அப்படிதானே? ஒரு 4 வயது குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு நல்ல ஒழுக்கம், நல்ல காரியம், ஹராம் என்கிற ஒரு விஷயத்தை அவ்விடத்திலே வைத்து போதிக்கப்பட வேண்டும். அவன் தன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கு அந்த ஒரு வாய்ப்பு, அது பயனுள்ளதாக மாறிவிட்டால் ஹராமான பொருளை நாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நம்முடைய பாட்டனார், நம்முடைய அப்பா விரல்ல விட்டு அதை பிடிங்கி எடுத்தாங்கன்னா அது எவ்வளவு கடினமான, நாளை மறுமையில் நமக்கு எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை, எவ்வளவு பெரிய கடினமான இடத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்கிற ஒரு விஷயத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கே வைத்து விளங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் நல்ல பண்புகளை, ஒழுக்கத்தை சின்ன வயசிலேயே இது ஹராம் என்கிற அந்த நன்னெறியை போதிப்பதில் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துச்சமாக தன்னுடைய பேரனிடத்திலே செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிச்சிரங்களோடு நாம் சுகுபத்தாகவும் தோழமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்கிற பொழுது, அவர்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்கிற பொழுது, மார்க்கம் அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பாத செயல்பாடுகளிலே அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் மாறுகிற பொழுது, தடம் மாறுகிற பொழுது அவர்களை முதற்கண் நாம் கண்டிப்பை கொண்டு நாம் திருத்த வேண்டும். அல்லாஹ் ஜன்னஷானு தஆலா நம் அனைத்து பெருமக்களுக்கும் அந்த தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிச்சலங்கள் எல்லா வகையிலும் மார்க்கத்திற்கு பிடித்தமான, அல்லாஹ் ரசூல் விரும்புகிற சாலிகான பிள்ளைகளாக, சாலிகத்தான பெண் பிள்ளைகளாக வளர்வதற்கும் வளர்ப்பதற்கும் எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைத்து தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆகிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.